ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல நேவிகேஷன் பார் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ நேவிகேஷன் பார் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் நீங்கள் வந்த உடனே மேலே நேவிகேஷன் பார் தான் இருக்கும் எல்லா சைட்டுக்குமே, ஓகேவா? ஸோ HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸு, அமேசான்லாம் போனீங்கன்னா மொபைல்ஸ் தென் கேட்டகரி வைஸாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே நேவிகேஷன் பார் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னுமா, we can able to navigate throughout the headings, ஓகேவா? அதாவது ஒரு ஹியூஜ் பேஜ் இருக்குது, ஒரு 500 பேஜ் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேஜ் கீழே ஒரு 50 ஹெட்டிங்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் ஹெட்டிங்க்கு நம்மளால் போக முடியும், ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஹைப்பர் ஜம்ப். ஓகே, தென் இங்கே CSS nav bar இஸ் a horizontal or vertical menu. இது ஹரிசாண்டலாக மட்டும் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, வெர்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ தட் ப்ரொவைட் லிங்க் டு டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் ஏ வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன். ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்னா we can able to navigate between different section, ஓகேவா, இன்டர்னலாக. So it enhances user experience by offering easy navigation and access to key content, ஓகேவா? இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ்ல இருக்கீங்க, ஸோ யூ கேன் ஏபிள் டு நேவிகேட், ரைட்? இது இல்லாமல் இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள், வெறும் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ், இது இல்லைப்பா, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொடுத்து தான் போகணும். அடுத்தது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஃபார்மே இருக்காது உங்ககிட்ட, ஓகேவா? தட்ஸ் வை வி ஹேட் அ நேவிகேஷன். ஓகே, சூப்பர். ஸோ இதுவுமே வெர்டிக்கல் நேவிகேஷன் தான். ஸோ தென் கீ காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, லிங்க்ஸ், லேஅவுட், ஸ்டைலிங் அண்ட் ரெஸ்பான்சிவ். ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்சிவாக இருக்கணும், எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் அதை சப்போர்ட் பண்ணணும், மொதல் விஷயம். ஸோ லேஅவுட், ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலோ வெர்டிக்கலோ அந்த லேஅவுட் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஹரிசாண்டல் லேஅவுட், இது வந்து வெர்டிக்கல் லேஅவுட், ஓகேவா? ஸோ தென் ஸ்டைலிங், விஷுவல் டிசைன், தட்ஸ் அப் டு யூ பீப்புள். ஓகே, ஸோ என்ன வேணால் எப்படி வேணால் டிசைன் பண்ணுங்கள், அதை பற்றி தப்பே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ லைக்வைஸ் வாட் எவர் யூ விஷ். ஓகே, தென் ரெஸ்பான்சிவ், எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் ரெஸ்பான்ஸாக இருக்கும், தட்ஸ் கால் த ரெஸ்பான்சிவ். ஸோ யூஸ் கேசஸ், சைட் நேவிகேஷன், யூசர் என்கேஜ்மெண்ட், பிராண்டிங். ஓகே, ஸோ அலைன் த நேவிகேஷன் பார், த லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம். ஓகே, ஸோ லைக்வைஸ். ஸோ இம்பார்ட்டண்டாக நேவிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேவ், அதாவது நேவ் எலமெண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நேவ்னு ஒரு எலமெண்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு நேவ் எலமெண்ட். ஸோ தட்ஸ் ஹோல்டிங் ஏ நேவிகேஷன். உள்ளே வந்து ULLI தான் இருக்கும், டிஃபால்ட்டாகவே அதுதான் இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு UL இருக்குது, தென் ஒரு LI இருக்குது, ஓகேவா? நேவிகேஷனில் கிளாஸஸில் நேவிகேஷன் பார் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தென் ULல ஜஸ்ட் நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். தென் LIயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேவிங் மல்டிபிள் என்ன இருக்குது, ஸோ லிங்க் இருக்குது, ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ண சொல்ல சம்திங் ஒரு எஃபெக்ட், இதெல்லாம் உங்களுக்கு இந்த DC இப்போ பண்ணுறது, ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு ஒரு பேஜுக்கு போகும், ஓகேவா? லைக் வைஸ் ஐ கேன் ஏபிள் டு ட்ராவல். ஓகே, ஸோ இங்கே ட்ரைமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, இதை கண்ட்ரோல் Xன்னு கொடுத்துட்டு தென் இங்கே கண்ட்ரோல் Vன்னு கொடுத்துட்டேன். தென் இந்த ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, பாடி மட்டும்தான் இருக்குது எனக்கு, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் டேப் இல்லையா, சரி, இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது இல்லையா? இந்த பாடி கூட நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஒரு நேவ் மட்டும் இருந்தாலே போதும். ஓகே, கண்ட்ரோல் X. ஓகே, இப்போ ஒன்று நல்லா தெரியுது இல்லையா? ஸோ அந்த JSS-ஐ நான் சின்னதாக்கிக்கிறேன். இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பார்க்க சொல்ல ஒரு நேவ் பார் இருக்குது. ஸோ இதுதான் அந்த நேவிகேஷன் பார், டேரெக்டாக அந்த நேவிகேஷன் பாருக்கு நம்ம பண்ணக்கூடிய டேரக்ட் ஸ்டைல். ஓகே, இந்த கிளாஸு LH LGன்றது இது எடுத்துடலாம், இது தேவையில்ல. ஓகே, ஸோ தென் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஹோவர் எஃபெக்ட். தென் கீழே நேவிகேஷன் பாருக்கு UL நீங்கள் பார்த்தீங்களா, இது என்ன ஸ்டைல்னு மட்டும் யாராச்சும் சொல்லுங்கள். டிசைன் ஸ்டைலா, சைல்டு செலக்டரா, அட்ஜசன்ட் சிப்ளிங்கா, இல்லை ஜென்ரல் சிப்ளிங்கா? டிசன்டன்ட். அப்போ நேவ் பார்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த URலும் எனக்கு காட் செலக்டட் இல்லையா? ஒரு UL தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் அந்த ULல செலக்ட் பண்ணணும்னா இதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தான் இங்கே தான் கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன், நான் ஏன் இன்னொரு வாட்டி கிளாஸ் நேம் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு, இது என்ன ப்ரோ பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் ஸ்டைல்னால் அதுக்கு என்ன இருக்கும், டாட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு ஓவர்ஃப்ளோ ஹைடன், ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், மார்ஜின், பேடிங், இதெல்லாம் எடுத்துட்டேன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், கண்ட்ரோல் X, ஓகேவா? கண்ட்ரோல் Z. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடிட் பண்ணணும், ஒரே ஐடியா போயிட முடியாது இல்லையா? ஸோ ஃப்ளோட் லெஃப்ட்டு, ஃப்ளோட் ரைட்டு, இங்கே பாருங்கள் ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கேன்.
RIGHT ரைட் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் இன் ரைட். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நடத்தலை, அதனால் ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். ஓகே, தென் இங்கே பாருங்கள், ஒரு நேவிகேஷன் பார்க்கு கீழே இருக்கக்கூடிய என்டையர் எல்ஐ. ப்ரோ பாசிபிளா டியூட்? ஓ, எப்படி பாசிபிள் இல்லாமல் இருக்கும்? இது என்னது இது? ஸோ இது டைரக்ட் சைல்டு, இது இன்டைரக்ட் சைல்டு. ஆங்கர் டேக்கு அதுவுமே இன்டைரக்ட் சைல்டு, சைல்டோட சைல்டு ஆங்கர் டேக் இல்லையா? ஐ கேன் ஏபிள் டு செலக்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ வி கேன் ஏபிள் டு செலக்ட். ஸோ நேவிகேஷன் பார் ஒரு எல்லையை செலக்ட் பண்ணி ஃப்ளோட் லெஃப்ட். ஸோ லைக் வைஸ் இந்த இடத்துக்கிட்ட செப்பரேட்டட் பை ஸ்பேஸ். ஓகேவா, சம்டைம்ஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் செலக்ட் ஆகும், ஆனால் ஒரே ஒரு பேராகிராஃபாக இருந்தால் அது செலக்ட் ஆகாது. ஓகேவா, ஏன்னா அது டிஃப்ரெண்ட் சைல்டு இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நேவ் பாரில் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஆங்கர் டேக் அப்படியே உள்ள ஸ்பேஸ் கொடுத்து அடுத்து உள்ள உங்களால் நேவிகேட் பண்ணி போக முடியும். ஸோ ரியல் சினாரியோ நீங்கள் அதை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை வந்திருக்கணும். ஸோ நான் அங்கே டேரெக்டாக சொல்கிறேன், டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். ஸோ என்ன ரீசன் அப்படின்னும் போது, ஸோ ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு மட்டும்தான் நான் காம்பேக்டாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் அப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து ஓவர்ஃப்ளோவா, இது கிடையாது, ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு சொன்னேன். ஓகேவா, தென் ஃப்ளோட் ரைட்டுன்னு சொன்னேன். இந்த இடத்துக்கிட்ட என்ன, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், எண்டு, அலைன் ஐட்டம் எண்டு, அலைன் ஐட்டம் சென்டர், இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியும். ஓகேவா, இங்கேயே பாருங்கள் அலைன் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரீசன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தென் அதோட ஆல்டர்னேட் என்ன, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். அதோட இன்னொரு ஆல்டர்னேட் என்ன, டிஸ்பிளே கிரிட். ஒரு சென்டரில் இங்கே பாருங்கள், ஒன் செகண்ட் பேக் வந்துடுச்சு. சென்டராக இருக்கா, ஹோம், அபவுட், சர்வீஸ், கான்டாக்ட். இதை சென்டரில் நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. இந்த கோட்ஸ்லாம் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்கிறேன் என்னன்ட்டு, கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகே, தென் ஒரு நேவிகேஷன் பாரில் டிஸ்பிளே பிளாக்னா என்ன, டிஸ்பிளே எலமெண்ட்னா என்ன, கலர்ஸ்னா என்ன, டெக்ஸ்ட் அலைன்னா என்ன, பேடிங்னா என்ன, டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா என்ன. ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட் அலைன்னா என்ன, ஓகேவா, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டினா என்ன. இப்போ சொல்லுங்கள், நான் அந்த நேவிகேஷன் பார் எடுத்தேன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? ஓகே, ஸோ டெஃபினெட்லி வி நீட் டு லேர்ன் த பாக்ஸ் மாடல். ஸோ ஹைட் அண்ட் வித், ஸோ லிங்க், list, tables, display. Without display it won't happen first of all. So display block, display inline block, display none, display flux, display grid. So ஆறு டாபிக் எடுத்துருப்போம். ஸோ பொசிஷனில் ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி, ஜெட் இண்டெக்ஸ், ஓவர்ஃப்ளோ, ஃப்ளோட், காம்பினேட்டர், சூடோ க்ளோட்ஸ், ஒப்பாசிட்டி. இதுக்கப்புறம் தான் நேவ் பார். ஏன் போட்டிருக்கேன்னா, இட்ஸ் ஆர்கனைஸ்டு வேவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் இப்போ கீழே போக உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியாமல் உங்களால் இதை பார்க்கவே முடியாது. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இல்லாமல் இதெல்லாம் உங்களால் படிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்தடுத்து தான் போகணுமே தவிர்த்து எடுத்த உடனே நான் இதை கவனிப்பேன், அந்த டாப்பிக் நான் அப்புறமா கவனிப்பேன்றது இட்ஸ் ஓன்ட் ஒர்க். திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும்னா கண்டிப்பாக என்டையர் பேட்ச்க்குமே லீவ் கொடுக்குறேன். ஸோ ஒர்க் ஆன் இட். ஓகே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லீவ் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஆன் இட். ஓகே, ஸோ 3 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி வீடியோஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட், தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ ஆனால் தெரியாமல் வந்து இங்கே மூவ் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. ஓகே, ரியல் டைம் சினாரியோ நான் வந்து ரியல் டைமாக அனுபவிச்சதால சொல்கிறேன் இதை. ஓகே, சூப்பர். சரி, இது முடிச்சிடலாம். 7 மினிட்ஸ் தாண்டி போகுது. ஸோ நேவிகேஷன் பார், இந்த நேவிகேஷன் பாரில் எல்ஐ இருக்குது. இந்த நேவிகேஷன் பாரில் எல்ஐக்குள்ளே ஆங்கர் டேக். நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னமோ வெறும் ஆங்கர் டேக் தான். இந்த ஸ்டைல் ஒன்லி கோஸ் ஃபார் த ஆங்கர் டேக். இந்த ஸ்டைல் ஒன்லி கோஸ் ஃபார் த ஆங்கர் டேக் ஹோவரிங். ஆங்கர் டேக் ஹோவர் பண்ண சொல்ல அதுக்கு மட்டும்தான் போகும். ஓகேவா, ஸோ இதே டிசர்னன்ட்டு எல்லைக்குள்ளே எல்லையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ எல்லைக்குள்ளே ஆங்கர் டேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ தான் இட் ஒர்க். ஓகே, சம்டைம்ஸ் இட்ஸ் ஒர்க், சம்டைம் இட்ஸ் ஒன்ட் ஒர்க். ஸோ இந்த சினாரியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரியல் டைமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், நேவிகேஷன் பாரில் லிஸ்ட்டில் ஆங்கர் டேக் இருக்குது. இந்த இடத்துக்கு 4 ஆங்கர் டேக் இருக்குது. இந்த 4 ஆங்கர் டேக்கு நான் கிளாஸ் போடணும் இல்லையா? ஸோ கிளாஸ் CLASS கிளாஸ் ஈக்குவல் டு ஸோ ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆங்கர் டேக்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இப்படி தான் ஆக்சுவலாக செலக்டே பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் ஆங்கர் டேக் கொடுக்கலாம். ஸோ அந்த பேஜில் அத்தனை ஆங்கர் டேக் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நோ, ரைட்டா? வி ஹாவ் மல்டிபிள் ஆங்கர் டேக், ரைட்? அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஸ்டைல் போயிடக்கூடாது இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணணும்? இப்போ யாராச்சும் ஒரு ஆள் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு நான் என்ன கொடுத்தா அந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல் எனக்கு வேலை செய்யும்? இப்போ எனக்கு வேலை செய்யலை. சிம்பிள். கிளாஸ் டாட் ஏ கொடுக்கும்.
என்ன செலக்டர் இது, ஏன் கொடுத்தா வேலை செய்யுது? ஓகே, this is class selector. சூப்பர். ஸோ இப்போ கிளாஸ் செலக்டர் ஐடி செலக்டர் வேலை செய்யுது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட டிசண்டன்ட் செலக்டர் நம்ம யூஸ் பண்ண சொல்ல இட்ஸ் கதையே வேறு. அதாவது ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் ஒரே ஒரு டாப் லெவல் நாச்சில், அந்த டாப் நாச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு நேம் கொடுத்துட்டு உள்ளே இருக்க அடுத்தடுத்து மிஞ்சி போனால் ஒரு 4-5 இன்ஹெரிட்டன்ஸ் மேலே நம்ம போகவே மாட்டோம். உள்ளே நம்ம போகவே மாட்டோம். ஓகே, அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் நேமை கொடுத்துட்றீங்க, ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேமை வச்சுக்கிட்டே உங்களால் என்ன பண்ண முடியும், டக்கு கோட் பண்ண முடியுதா? இந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸ் நேம் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது, பார்க்கவே கோட் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் இந்த எல்ஐக்கு ஓகே கண்ட்ரோல் செட், இந்த இடத்துக்கிட்ட ஓகே கண்ட்ரோல் டி ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் வி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட எல்ஐ நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட இதே மாதிரி இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட யூஎல். நீங்கள் வெறும் கிளாஸஸ் அண்ட் ஐடியை வச்சு நீங்கள் ஸ்டைல் பண்ணிங்கன்னா கோடு இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பரவாயில்ல, இது விஎஸ் கோடில் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி 20 லைன் அபோவ். கீழே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெட்டியர் என்ன பண்ணும், அரேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் கிளாஸஸ் ஐடின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கோட் ரீயூசபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கோடை திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, கால் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கால் பண்ணிங்கன்னா காண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் அதை கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது வேலை செஞ்சுட்டே இருக்கும், தப்பு கிடையாது. திரும்ப கால் பண்ணாமல் கோட் ரீயூசபிலிட்டி, கோடை எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணலாம், கோடை எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலாம், கோட் ஆப்டிமைசேஷன் பற்றி கேட்பாங்க. HTML CSSல கோட் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னும் போது கிளாஸஸ் அண்ட் ஐடிக்கு பதிலாக சூடோ கிளாஸஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கோடை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். தேவையில்லாத CSS எல்லாம் ரிமூவ் பண்ணலாம், இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே ரிமூவ் பண்ணலாம். தட் வில் பி ஆப்டிமைஸ்ட் அண்ட் த வெப்சைட் ஸ்பீட் வில் பி ஹையர். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு த கோட் ஆப்டிமைசேஷன். ஈவன் தோ என்ன கேட்குறாங்க, ஸோ 3-4 இயர்ஸ் டெவலப்பர் கோயிங் டு நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே கோட் ஆப்டிமைசேஷன் தான். ஒரு கோடை எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுவீங்க? யூ நோ ஹவு டு கோட், யூ நோ ஹவு டு ஒர்க், தென் ஹவு வில் யூ ஆப்டிமைஸ் யுவர் கோட். ஸோ உனக்கும் வேற ஒருத்தருக்கு கூட ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த கோட் ஆப்டிமைசேஷன் தான். நான் அடித்த கோடை நாளைக்கு யாராவது வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக புரியணும். இதுதான் புரியுது. ஓகேவா? ஸோ எதுவுமே கமெண்ட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, நான் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கோடா தட்ஸ் இட்ப்பா, இதான்ப்பா, சூப்பர்ப்பா, இட்ஸ் ஓகே ரைட் நவ், சூப்பர், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எப்படி வேணால் கோட் அடிக்கலான்னு இருக்குது. ஆனால் இப்படி தான் ஆர்கனைஸ்டாக அடிக்கணுன்றதுக்காக தான் சூடோ க்ளோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் பார்ப்பேன் இதுக்கப்புறம் உங்கள் கோர்ஸில் டிசண்டன்ட் செலக்டர், adjacent sibling selector, so child selector, then general sibling selector, pseudo classes and pseudo elements. இது அதிகமாக யூஸ் பண்ணணும் instead of class and IDs. ஓகேவா? ஸோ காட் இட் இல்லையா? இந்த கிளாஸை மட்டும் அப்படியே உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ஜஸ்ட் 1.5 hour ஒன்றும் வர போகிறது கிடையாது. பட் இந்த கிளாஸை நீங்கள் ரிப்பீட்டடாக 2 times பார்த்துட்டிங்கன்னா யூ வில் பி கிளியர் இன் த கான்செப்ட் ஆஃப் CSS. உங்களுக்கு தெரியுமா, மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, பேக் அண்ட் டெவலப்பர் வந்து ஃப்ரிட்ஜை சாத்துவார், ஸோ சாத்த முடியாது, அந்த ஃப்ரிட்ஜை கட் பண்ணி எடுத்துகிட்டு பிளேட்டு வெளில வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் மீம்ஸு. ஏன்னா தே கான்ட் ஈவன் ஏபிள் டு ஹேண்டில் த CSS. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கூட கற்றுக்கலாம், CSS கற்றுக்க முடியாது தெரியுமா? ப்ராப்பரான ஒரு மென்டார் இல்லாமல் CSS கற்றுக்கவே முடியாது. ஸோ அப்படி இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு கற்றுக்கிறது. நீங்கள் இந்த சூடோ க்ளோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸை மட்டும் நீங்களாக கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இட் டேக் 2 days. ஓகே, ஜஸ்ட் 1.5 hour சொல்லி கொடுத்துருங்க. டெய்லி 8 hours ப்ராக்டிஸ் வேறு, 1.5 hour. ஓகேவா? ஆனால் அந்த 1.5 hour தேரிட்டிக்கல் கிளாஸ் வேறு. ஸோ 1.5 hour நீங்கள் உட்காந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி சூடோ க்ளோட்ஸ் .html, சூடோ கிளாஸ் .html, ஸோ combinators.html போட்டுட்டு இருக்கிற 4 செலக்டர்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தட்ஸ் த மேட்டர் ஐ நீட். ஓகே, ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.